Dinamiller Cricket Festival presented by SPR India, Market of India. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். நான் சொன்னது மழை வந்துச்சா, நான் சொல்லல வெயில் வந்துச்சா, என்னப்பா ஓவர் குசியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க சொன்ன எல்லா ப்ரிடிக்ஷனும் கரெக்டா நடந்ததா இல்லையா இங்க அப்படி என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வீடியோல மும்பை வாசல் எல்எஸ்ஜி ப்ரிடிக்ஷன் சொல்லியிருப்போம். அதை போய் பாருங்க. சொல்லாத ஒரு முக்கியமான விஷயமும் இந்த மேட்ச்ல நடந்தது. அது என்ன ஏதுன்றது இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. வணக்கம் ஐடியர் மக்களே, இது தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை SPR சிட்டி. என்னென்னப்பா சொன்ன, அப்படி என்னப்பா நடந்துச்சு, என்ன சொல்லல, அது முக்கியமா ஏதோ நடந்துச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மும்பை வாசல் எல்எஸ்ஜி மேட்ச்ல டாஸ் வின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மும்பை. ஸோ வந்து அவங்க போலிங் செலக்ட் பண்ணாங்க. போலிங்கா என்னங்க எந்த கிரவுண்ட்ல போலிங் செலக்ட் பண்றாரு, என்ன ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு எல்லாம் குழம்பிட்டு இருக்கும்போது டீம்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா ஹர்திக்னு கேட்கும்போது, சச்சின் அடிப்பார் செஞ்சுரி, ரோஹித் இந்த மேட்ச் இன்ஜுரி, அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க ராஜ் பாவா அதுக்கு பதிலாக இறக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அந்த அதே மாதிரி நாங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்து எல்எஸ்டிக்கு ஆகாஷ் தீப் வந்து ஆட வந்தாருன்னே சொல்லிக்கலாம். மேட்ச் ஆரம்பிக்குது. எல்எஸ்டிக்கு ஓப்பனிங் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல எடுப்பாங்க கேஷ். இந்த மேட்ச்ல வெறித்தனமா அடிக்க போறேன் நான் தான் மாஷ் அப்படின்ற மாதிரி இருந்தது. மிடில் மாஷும் வந்து பாத்தீங்கன்னா மக்கரமும் ஓப்பனிங் இறங்கினாங்க. ரெண்டு பேரும் செம்ம அடி அடிச்சாங்கன்னே சொல்லலாம். முக்கியமா மிடில் மாஷ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடுல இருந்து வடபழனி வர்றதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அவர் 50 போட்டாரு. 7 ஓவர்ல 70 ரன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா 60s அடிச்சாரு. அவர் மட்டுமே அவர் பங்குக்கு அவர் விக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ அதை நம்ம விக்னேஷ் புதூர் தான் எடுத்தார். நல்ல ஸ்பின் போலர், ஒரு புது பையன் சொல்லிட்டு இருந்தோம்ல, அவர் அந்த விக்கெட் எடுக்க வந்து அதுக்கப்புறம் ஆட வந்த பூரான், அதாவது இவரே மிச்சல் மாஷே இவர் அடிக்கும் போது பூரான் எப்படி அடிப்பாரு அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கும்போது வந்து 12 ரன்னுக்கு அவர் முடிச்சு விட்டாரு ஹர்திக் பாண்டியா. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆட வந்த பண்டையும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சர் ஆக்கி விட்டாரு ஹர்திக் பாண்டியா. சொல்லலாம் 2 ரன்னுக்கு பந்து காலி. இன்னைக்கு இருக்க உங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கிற மேட்சை வந்து இழுத்து பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மக்கரம் வந்து அவர் பங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 போட்டு விட்டாருன்னே சொல்லலாம். அவருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா வந்து ஆப்போசிட் டீம் ஓனர் வந்து அம்பானி வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணா பதோனி அப்படின்ற மாதிரி வந்து பதோனி வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவாவே ஆடினார்னே சொல்லலாம். ஒரு வந்து பாத்தீங்கன்னா தேவையான நேரத்துல வந்து நம்ம மக்கரமுக்கு வந்து ஒரு நல்ல இது பண்ணி ஒரு 30s 37 அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் அவர் பங்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27 மாதிரி கடைசி ஓவர்லாம் 64 வெளுத்து வாங்க வந்து டார்கெட் வேற லெவல்ல போயிருச்சுன்னே சொல்லலாம். 203 ரன் அடிச்சாங்க எல்எஸ்ஜி. 204 டார்கெட்டா மும்பைக்கு. அந்த கிரவுண்ட்ல இருக்கிறதுல ஹையஸ்ட் டோட்டல் அதுதானே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் மும்பையோட ஓப்பனிங்க பார்க்கும்போது இந்த மேட்ச்ல ரோஹித் இல்ல, அதனால நீ ஆட வாப்பா வில் ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லி வில் ஜாக்ஸ் ஓப்பனிங்ல இறக்கி விட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ வில் ஜாக்ஸும் ரிக்கல்டன் தான் ஓப்பனிங் இறங்கினாங்க. 2 பேருமே நல்லா ஆடுவாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வில் ஜாக்ஸ் விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் வந்து அவர் 5 ரன்னுக்கே காலி பண்ணி விட்டாரு. ஸோ 11 ரன்னுக்கு ஒரு விக்கெட் ஃபார் மும்பை அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ரிக்கல்டன் ஏப்பா நீ என்ன விட்டுட்டு போறியா, நான் என்ன பண்றது தனியா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து ரிக்கல்டனும் பின்னாடியே போக 17 ரன்னுக்கு 2 விக்கெட் அப்படின்ற மாதிரி வந்து தத்தெடுத்து கொண்டு இருந்தது மும்பைனே சொல்லலாம். அப்படி இருந்த மும்பை டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒழுகிட்டு இருந்த பைப்ல ஒயிட் சிமெண்ட்டையா ஒட்ட வச்சு கொண்டு வாங்கய்யா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்தீரும் சூரியகுமார் யாதவும் வேற லெவல்ல ஒரு கெத்தா நின்று வந்து பாத்தீங்கன்னா தோக்கிற மேட்சை ஜெயிக்க வச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்தீர் வெளுத்து வாங்கிட்டு 26 பாலுக்கு மனுஷன் 46 ரன்ன்ற மாதிரி செம்ம அடி போய் நம்தீர் அவங்க விக்கெட் எடுக்கிறாங்க முக்கியமான நேரத்துல. அதான் விஷயம். ஸோ கையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அவர் பங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்மையா ஆடிட்டு இருக்கும்போது ஆவேஷ் கான் வந்து பாத்தீங்கன்னா அவர் விக்கெட் எடுக்க வந்து அங்க மேட்சே திரும்புதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மா வந்திருப்பாருங்க. எஸ், திலக் வர்மா அப்படியே ரோஹித் சர்மா மாதிரி ஆடினாருங்க இந்த சீசன்ல அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே தான் ஆடினாரு. பாலுக்கு சரியா சிங்கிள் மட்டும் அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா 25 ரன் தான் 25 பாலுக்குன்ற அளவுக்கு தான் ஆடிட்டு இருந்தாருன்னே சொல்லலாம். என்ன நினைச்சாங்க ஏது நினைச்சாங்கன்னு தெரியல. இது ஒஸ்ட் எவர் டிசிஷன்னே சொல்லலாம். கடைசி 2 ஓவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 29 ரன் தேவைப்படுது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா 19வது ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா பயங்கரமான டெத் ஓவர் போய் ஷாகுல் தாக்கூர், யோ குமார் அவனுக்கு பாக்ஸிங் தெரியுமா, யோ டெத் ஓவர்லாம் போடுவியா ஷாகுல் தாக்கூர் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன் பார்த்துட்டு இருக்கும்போது செம்மையா கன்ஸ்டைன் பண்ணி 7 ரன் தான் அந்த ஓவர்ல கொடுத்தாரு. அது விஷயமே என்னன்னா கடைசி அந்த 5வது பால்ல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் அவுட் பண்ணிட்டாங்க திலக் வர்மாவை. அது வந்து ரொம்பவே தவறான விஷயம். ஒரு இந்தியன் டீம் T20க்கு ஆடிட்டு இருக்கிற திலக் வர்மாவை ஒரு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில கூட ஒரு 6 அடிச்சிருக்கலாம் லாஸ்ட் ஓவர்ல கூட. எதுக்கு அவங்க பண்ணாங்க எது பண்ணாங்கன்றதே தெரியல. ஏன்னா வந்து ரிட்டையர் அவுட்னா வந்து உடம்பு சரியில்லை, கை கால் வலி, இடுப்பு குறுக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பெவிலியன் போவாங்க. இவர் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. ஏதோ சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்றாருன்ற காரணத்துக்காக அவரை வர சொல்லிட்டாங்களா என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா போல. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பிளேயர்ஸ் ரவிச்சந்திர அஸ்வின் அந்த மாதிரி போயிருக்காரு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து சாய் சுதர்ஷன் போனாரு வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து பாத்தீங்கன்னா போனது வந்து பாத்தீங்கன்னா மும்பை ஃபேன்ஸுக்கும் திலக் வர்மாக்கு பர்சனலாவே பெரிய ஒரு ஹர்ட்டா இருக்கும்னே சொல்லிக்கலாம். ஸோ அவர் போயிட்டு இருக்கும்போது கடைசி ஓவர்ல 28 ரன் அடிக்கும். சாண்ட்னர் வந்து எப்படி அடிக்க போறாரு பாருங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா சாண்ட்னர்
கூப்பிட்டாங்க. அவர் எப்பா நான் அந்த பக்கம் வரவே மாட்டேன், நீ ஆடிக்கோ பாண்டியா அப்படின்ற மாதிரி போகும்போது ஆவேஷ் கான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட 6 அடிச்சு விட்டா அப்படியே ஒரு 14 ரன் 4 பாலுக்கு தேவைப்படுற 4 பாலையும் அருமையா வீசி 12 ரன் வித்தியாசத்துல LSG அபார வெற்றி அப்படின்னே சொல்லலாம். அப்பாடா இன்னைக்கு நான் தப்பிச்சேங்க, திட்டுல இருந்த அடியில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ட் பண்ணுவோம் ஒரு சிரிப்பு. ஸோ இதை தான் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணது. என்னதான் வந்து ஆகப்பட்ட ப்ளஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ளஸ் இருந்தாலும் மும்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா LSG தான் இந்த மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். சொன்னது நடந்துச்சா? சொல்லாத ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா வந்து ரிட்டையர் அவுட் ஆனது தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் அவுட் வந்து பெரிய ஹெட்டாகவே இருந்திருக்கும் திலக் வர்மாக்கு. ஏன்னா வந்து இவர் எந்த காயங்களும் படாமலே வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அவர் விக்கெட் இழக்க வச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓகே ஃபைன் இது கம்பேக் கொடுப்பாரு திலக் வர்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தான் உங்களிடம் இருந்த விடைபெறுவது தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியா. நன்றி, வணக்கம். Dinamalar Cricket Festival presented by SPR India, Market of India. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன், நோ டென்ஷன்.